ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் என்னுடைய 3 வீடியோக்களை, அதாவது ப்ராக்டிக்கல் ஸ்போக்கன் இங்கிலீஷ் வீடியோக்களை நீங்கள் பார்த்துருக்கீங்க. இப்போ இது 4வது வீடியோ. 4வது வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாத்தையும் ரீகால் பண்ணுவோம். ரீகால் பண்ணோம்னா நினைவு கூறுவோம். அதாவது எப்படின்னா, முதல்ல நான் என்ன சொல்லி கொடுத்தேன், அந்த ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன், சிங்குலர் ப்ளூரல் அந்த காலம் போட்டு காமிச்சேன் இல்லையா? இந்த பாருங்க, இப்போ தெரியும், திரையில தெரியும். அடுத்து பாஸ்ட் டென்ஸ், பிரசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் அதை ஒரு டயக்ராமா போட்டு காமிச்சேன். அதையும் இப்போ பார்க்கலாம் நீங்க. அதுக்கு முன்னாடி நான் ஒரு வேர்ப் எடுத்துட்டோம்னா, இப்போ கோ இருக்குன்னா டூ பிளஸ் கோ இஸ் ஈக்குவல் டு கோ, வெண்ட்னா டிட் பிளஸ் கோ, கோஸ்னா டஸ் பிளஸ் கோன்னு சொல்லி கொடுத்தேன். இந்த மூணையும் நீங்க மறக்க கூடாது. இது இருந்தா தான் நீங்க ஒரு எதிர்மறை வாக்கியம். நான் போறேன், நான் போகல எப்படி சொல்லுவீங்க? ஐ கோ, ஐ டோன்ட் கோ. அதுக்கு என்ன வேணும்? அந்த டூ பிளஸ் கோ வேணும், கட்டாயம் வேணும். டஸ் பிளஸ் கோ வேணும், டிட் பிளஸ் கோ வேணும். அதை நம்ம பார்த்தோம். அதெல்லாம் நம்ம இப்போ நினைவு கூறுறோம். சரியா? அது மறுபடியும் வேணாலும் நீங்க பாருங்க, வீடியோ பாருங்க. ரொம்ப ஆங்கிலத்தை ரொம்ப எளிதாக கற்றுக்கொள்ளலாம். யார் வேணாலும் கற்றுக்கொள்ளலாம். அப்புறம் இன்னொன்று இந்த இதை பார்க்கும் பொழுது அந்த கிராமர் இருக்கு இல்லையா? கிராமர், இலக்கணம், ஆங்கில இலக்கணம், ஒவ்வொரு மொழிக்கும் இலக்கணம் உண்டு இல்லையா? அதை நம்ம 2 வகையா பிரிக்கலாம். ஸ்ட்ரக்சரல் கிராமர், ஃபங்க்ஷனல் கிராமர் அப்படின்ட்டு. இப்ப நான் சொல்லிக் கொடுக்கற மெத்தட் என்னன்னா ஃபங்க்ஷனல் கிராமர். அதாவது போற போக்குலயே நம்ம கிராமர் நம்மள அறியாமையே படிச்சுக்கிறோம். கிராமர்னா என்ன? ரூல்ஸ். ஒரு ஐ வந்தா எப்படி போடுறது, கோ வந்தா அதை எப்படி பிரிக்கிறது, எது கரெக்டா இருக்கும், எது தப்பா இருக்கும், அதெல்லாம் பாக்குறோம் இல்லையா? அதுதான் கிராமர், இலக்கணம் இல்லையா? அதை நம்ம ஸ்ட்ரக்சரலா பார்க்கல, ஸ்ட்ரக்சரல் கிராமரை பார்க்கல, ஃபங்க்ஷனல் கிராமர். எப்படின்னா நம்ம பேச்சு வழக்கிலே இருக்கும் போதே அதை கத்துக்கிறோம். இந்த 3 டயக்ராம் பார்த்துருக்கீங்க இல்லையா? ஒன்று நான் காமிக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த பர்சன்ஸ், ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன், அப்புறம் சிங்குலர் ப்ளூரல்லாம் வரும். அப்புறம் டூ பிளஸ் வேர்ப், டூ பிளஸ் கோ, கோ, டிட் பிளஸ் கோ தான் சொல்லியிருக்க மாதிரியே. அதுக்கு அடுத்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பாஸ்ட் டென்ஸ், பிரசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் 3வது வீடியோவில். அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம அதுக்கு அடுத்து ஒன்று சொன்னேன். அதாவது ரிஹர்சே சீட், ரிஹர்சே சீட். அதை கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்ப்போம். அதுக்கு முன்னால் இப்போ நம்ம சில பிராக்டிஸ் பண்ணணும். அதாவது இந்த ஸ்பீச் ஆர்கன்ஸ் சொல்றோம் இல்லையா? வாய், நாக்கு, இந்த உதடு, என்ன இதில் எப்படி நம்ம பயிற்சி கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உதாரணத்துக்கு நம்ம பிரசன்ட் டென்ஸ் எடுத்துக்கிறோம். அதாவது நிகழ்காலம். ஐ ஈட். அது நேர்மறையான வாக்கியம், நேர்மறையான வாக்கியம். அதை எப்படி நான் சாப்பிடலன்னு எப்படி சொல்லுவீங்க? ஐ டோன்ட் ஈட் இல்லையா? இப்ப அதை இப்ப இப்படி வச்சுக்கிறோம். இது ஐ ஈட்னு வச்சுக்கிறோம், இது ஐ டோன்ட் ஈட்னு வச்சுக்கிறோம். ஞாபகம் இருக்கிறத வச்சுக்கோங்க. ஐ ஈட், ஐ டோன்ட் ஈட். இது நேர்மறையான வாக்கியம், இது எதிர்மறையான வாக்கியம். அப்ப அதை நான் சாப்பிடுறேனா எப்படி கேட்பீங்க? அப்பதான் அங்க டூ பிளஸ் ஈட் வரும். சரியா? அப்போ அதை என்ன டூ இங்க போயிடும், ஐ இங்க வந்துடும். பாருங்க, இப்ப இருக்குல்ல, ஐ ஈட். அது என்ன இருக்கு? ஐ டூ பிளஸ் ஈட் அப்படி வருது இல்லையா? அதை நம்ம டூ முன்னாடி போட்டு ஐய இந்த பக்கம் போட்டு டூ ஐ ஈட் அப்படின்னு போட்டோம்னா அது நான் சாப்பிடுகிறேனா அப்படின்னு கொஸ்டின் வந்துடும். ஐ ஈட், ஐ டோன்ட் ஈட், டூ ஐ ஈட். அதுலயே ஒரு எதிர்மறையான கொஸ்டின் கேட்கலாம். இது நான் சாப்பிடுறேனா அப்படிங்கிறது நேர்மறையான கொஸ்டின், நேர்மறையான கேள்வி. இப்ப இது டோன்ட் ஐ ஈட். நான் என்ன சொல்றேன்? டோன்ட் ஐ ஈட். அதாவது டூ ஐ ஈட்டுக்கும் டோன்ட் ஐ ஈட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. டூ ஐ ஈட்னா நான் சாப்பிடுகிறேனா, டோன்ட் ஐ ஈட்னா நான் சாப்பிடலையா. இப்ப என்ன சொல்றோம்? முதல்ல ஐ ஈட், ஐ டோன்ட் ஈட், டூ ஐ ஈட், டோன்ட் ஐ ஈட். தமிழ்ல சொல்றேன். ஐ ஈட், நான் சாப்பிடுகிறேன். ஐ டோன்ட் ஈட், நான் சாப்பிடவில்லை. டூ ஐ ஈட், கேள்வி கேட்கிறேன், நான் சாப்பிட்றேனா அப்படின்னு கேள்வி கேட்கிறேன். அடுத்து இன்னொரு கேள்வி என்ன? அடுத்து இன்னொரு கேள்வி என்ன? டோன்ட் ஐ ஈட், நான் சாப்பிடலையா அப்படின்னு கேட்கிறேன். இதை நீங்க என்ன பண்ணணும்? ஐக்கு பதில் எடுத்துக்கங்க. ஐ ஈட், ஐ டோன்ட் ஈட், டு ஐ ஈட், டோன்ட் ஐ ஈட். இது கண்டினியூஸா சொல்லணும். முதல்ல ஸ்லோவா. ஐ ஈட், ஐ டோன்ட் ஈட்,
do I eat, don't I eat. புரிஞ்சு போச்சா? அதுக்கு வந்து புளூரல் போகும். இது ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர். ஃபர்ஸ்ட் பர்சன் புளூரல் என்ன? we. அப்ப வந்து we eat, we don't eat, do we eat, don't we eat. அப்ப இத ஃபாஸ்டா சொல்லணும். we eat, we don't eat, do we eat, don't we eat. ரெண்டே சேர்த்து சொல்லலாமா? I eat, I don't eat, do I eat, don't I eat. Plural form, we eat, we don't eat, do we eat, don't we eat. பாருங்க என்ன ஆயிடுச்சு. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பர்சனுக்கும் 4 வார்த்தைகள் சொல்லிட்டோம். 4 சென்டென்ஸ் சொல்லிட்டோம். 4 சென்டென்ஸ். என்ன சொன்னோம்? ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ், நான் சாப்பிடுறேன், நான் சாப்பிடல, நான் சாப்பிடுறேன்னா, நான் சாப்பிடவில்லையா அப்படி சொல்றோம். அதே மாதிரி we plural form, பன்மை இல்லையா? நாங்கள், நாங்கள் சாப்பிடுகிறோம், நாங்கள் சாப்பிடவில்லை, நாங்கள் சாப்பிடுகிறோமா, நாங்கள் சாப்பிடவில்லையா. இது இதே மாதிரி பாஸ்ட் டென்ஸ்க்கு பண்ணணும், ஃபியூச்சர் டென்ஸ்க்கு பண்ணணும் இல்லையா? இப்ப பிரசன்ட் டென்ஸ் இப்ப பார்த்து முடிச்சிட்டோம். அப்ப பாஸ்ட் டென்ஸ்க்கு போகும்போது என்ன ஆகும்? ஐ ஏட் சொல்லணும். நான் சாப்பிட்டேன். அது 5 நிமிஷம் முன்னால இருக்கலாம், 5 வருஷம் முன்னால இருக்கலாம், 5 நாளைக்கு முன்னால இருக்கலாம். ஆனா அது சாப்பிட்டேன். ஐ ஏட், ஐ டிடன்ட் ஈட். ஏட் எப்படி பிரிக்கிறோம்? டிட் பிளஸ் ஈட்னு பிரிக்கிறோம். அப்ப என்ன பண்றோம்? இடையில நாட் சேர்த்துட்டு என்ன பண்றோம்? அத ஐ டிட் நாட் ஈட். அதை வந்து ஐ டிடன்ட் ஈட் போடுறோம். அதை டிட் நாட்டையும் சேர்த்து டிடன்ட் போடுறோம். டிடன்ட். ஓகே, ஐ டிட் நாட் ஈட் சொல்றது ஐ டிடன்ட் ஈட். அப்ப வந்து கேள்வி எப்படி கேட்போம்? அந்த டிட் முதல்ல கொண்டு வந்துடணும். இப்படி கொண்டு வரணும். டிட் ஐ ஈட், டிட் ஐ ஈட் அப்படி கேட்கிறோம். அப்ப டிடன்ட் ஐ ஈட் எப்படி எப்படி? டிடன்ட் ஐ ஈட். ஐ ate, I didn't eat, did I eat, didn't I eat. சரியா? இது பாஸ்ட் டென்ஸ். முன்னால வந்து பிரசன்ட் டென்ஸ் பார்த்தோம், அதாவது நிகழ்காலத்தை பார்த்தோம். இப்போ இது பாஸ்ட் டென்ஸ், அதாவது கடந்த காலம். I ate, I didn't eat, did I eat, didn't I eat. அது ஸ்லோவா சொல்லி பாருங்க. அப்புறம் வந்து ஃபாஸ்டா சொல்லணும். I ate, I didn't eat, did I eat, didn't I eat. அப்ப என்ன ஆகும்னா இந்த வார்த்தைகள் இதுல வந்து நல்லா நாக்கு பிறண்டு வேகமா சொல்றதுக்குரிய சந்தர்ப்பம் கிடைக்கும். சரியா? அப்ப வந்து ஃப்ளூயன்சி, அதாவது சரளமா பேசும் தன்மை அதிகமாகும். ரைட்டா? அப்புறம் அதுக்கே வந்து புளூரல் பார்த்துட்டோம், சிங்குலர் பார்த்துட்டோம், பிரசன்ட் டென்ஸ் பார்த்தோம், பாஸ்ட் டென்ஸ் பார்த்துட்டோம். இனி என்னது? ஃபியூச்சர் டென்ஸ், வருங்காலம். நாளைக்கு சாப்பிடுவேன், இல்ல 5 நிமிஷம் கழிச்சு சாப்பிடுவேன், 5 hours கழிச்சு சாப்பிடுவேன், 5 வருஷம் கழிச்சு சாப்பிடுவேன். எது மாதிரி இருந்தாலும் அது பூராமே ஃபியூச்சர் டென்ஸ். நம்ம பார்த்திருக்கோம், இந்த காலத்துல டயக்ராம்ல பார்த்திருக்கோம் இல்லையா? அப்ப வந்து I will eat, I will not eat, or I won't eat. I will eat, I will not eat. அப்புறம் என்னது? will I eat. அந்த will முன்னாடி வந்துரும். will I eat, won't I eat. இப்போ ஃபியூச்சர் டென்ஸ்ல I will eat, I will not eat, or I won't eat. will I eat, won't I eat. மறுபடியும் சொல்றேன். I will eat, நான் சாப்பிடுவேன். I will not eat, or I won't eat. ரெண்டுமே என்ன? நான் சாப்பிட மாட்டேன். will I eat அப்படின்னா நான் சாப்பிடுவேனா? won't I eat, நான் சாப்பிட மாட்டேனா? இது வந்து ஃபியூச்சர் டென்ஸ் சிங்குலருக்கு. ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலருக்கு. ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரலுக்கு என்ன? we will eat, we will not eat, will we eat, won't we eat. Okay, see, we eat, we will not eat சொல்லலாம், we won't eat சொல்லலாம். will not சேர்ந்து won't ஆயிரும். we will eat, we will not eat, or we won't eat, will we eat, won't we eat. Okay.